சீமானை பொறுத்தளவில் அவர் 6% வாக்கு தான் எடுத்தாருனாலும் கூட களத்தில் நின்னது தான் அவருக்கு மெரிட்டு. இதே விக்கிரவாண்டியில் கமலஹாசன் களத்துக்குள்ளே நிற்காத போது சீமான் எடுத்தது 1.5% வாக்கு. ஆனால் அவர் இன்றைக்கி 8% வாக்காட்டு தமிழகத்தில் உயர்ந்திருக்காருன்னா அரசியல் களத்தை விட்டு ஓடாமல் ஒரு வாரியராட்டு, ஒரு போர் வீரானாட்டு களத்துக்குள்ளே அவர் நிற்காரு. ஈரோடு கிழக்கு முதல்ல சந்திக்கும் போது எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எடப்பாடிக்கு ஈரோடு கிழக்குன்னு செங்கோட்டையன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என்னென்ன இப்படி பேசுகிறீங்க? அது 50% பலமுள்ள ஒரு கட்சியில் உள்ள நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் உள்ள பிளவு, இது தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் உள்ள பிளவுன்னு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. இவர் கூட யார் கூட்டணி போனாலும் புதிய தமிழகம், முபாரக்கு, பிரேமலதாக்கு 5 சீட்டு மாதிரி தோக்க தான் வேணும். அவருக்கு ஓட்டை இன்னொரு கட்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்புல. விஜய் விக்கிரவாண்டியில் படிக்க வேண்டிய பாடம் என்னென்னா, உங்கள் கையில் வராத வாக்கை நீங்கள் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உங்கள் கையில் வாக்கு வரணும். அப்போ இடைத்தேர்தலில் முதல்ல உங்களுக்கு கையில் வாக்கு வரட்டு, அடுத்து பொது தேர்தலே உங்கள்கிட்ட வாக்கு வரட்டு, அதுக்கு பிறகு 29 நீங்கள் யாரை பிரதமர்னு முடிவு பண்ணக்கூடிய எலெக்ஷனில் ஒரு பெரிய பிளேயராக இருக்கலாம். ஆனால் அவங்க அதை கணக்கு போடாமல் சும்மா தேர்தல் கமிஷன்லாம் ஒன்று இருக்கதே நினைக்காம கருத்து கணிப்பு அது இதுன்னு சும்மா போட்டுக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணிகிட்ருக்காங்க. சீமான் விஜய் 2 ஒரு நிலைப்பாட்டிலையும் தெளிவு ஒரு சேஞ்சஸ் வந்து தெளிவாக தெரியுது, நம்ம வேறுபாடுகள் தெரியுது. சீமான் திமுகவும் அடிக்கிறாரு, அண்ணா திமுக அடிக்கிறாரு, பாஜக அடிக்கிறாரு, காங்கிரஸையும் அடிக்கிறாரு. விஜய் காங்கிரஸ் கிட்ட சாப்பிட்டா இருக்கிறாரு, கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு. திமுக அண்ணா திமுக சாப்பிட்டா இருக்கிறாரு. காங்கிரஸுக்குள்ளே ஒரு கான்சென்சஸ் வராமல், வேட்பாளர் யார் இல்லைன்னு தெரியாமல் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா காங்கிரஸ் வந்து அதை திமுகவுக்கு விட்டு கொடுக்கலாம். அது இல்லைன்னா காங்கிரஸ் சார்ந்தவங்க தான் வேட்பாளராக வருவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷனாக ஸ்டாலின் வந்து ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை தான் இப்போ உங்களை எடுப்பார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2021 தேர்தல் அறிவித்து சட்டமன்ற தேர்தல்லாம் முடிஞ்சு 2வது முறையாக இந்த இடைத்தேர்தல் ஒன்று நடக்குது. திரும்பவும் நம்ம 2023 பார்த்தோம், திரும்பவும் இப்போ நடக்குது. ஸோ இந்த இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிச்சிருக்காங்க. போட்டி அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? 5 முனை போட்டி இருக்கணும். மக்களவை தேர்தலில் 4 முனை போட்டி இருந்தது. விக்கிரவாண்டி 3 முனையாக மாறிட்டு 2 பேரும் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டாங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்தா எல்லா தேர்தலையும் சந்திக்கணும். அரசியல் களத்தை விட்டு ஓடுறது வந்து மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு இமேஜையும் செல்வாக்கையும் அடிக்கும். தமிழக வெற்றி கழகம் அதிமுகவா? 2 பேரும் தான். அதிமுக 10.5 ராமதாஸ் அதை வச்சு களம் ஆடும்போது என்ன முடிவு சொல்ல, ஏது சொல்ல, அதில் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி களத்தை விட்டு ஓடிட்டாங்க. அது குறிப்பாக அட்டவணை பிரிவு பறையர் சமூக மத்தியிலையும் வன்னியர் அல்லாத சமூகங்கள் மத்தியிலையும் இவர் வந்து ஒரு களத்தை எதிர்கொள்ளதுக்கு துணிச்சலற்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கன்னு நுணுக்கமாக தெரியுது. ஏன் இவர் ஓடினாருங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இல்லை, ஒரு தப்பை செய்துட்டு நான் பண்ணது சரிதான்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துட்டார். விஜயை பொறுத்தளவில் அவர் வந்து 8 மாதம் முன்னே கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். தேர்தலுக்கு அல்லாமல் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு களத்துக்குள்ளே வராமல் இருந்தால் அது அலைக்கு பயந்தவன் என்னைக்கு கடலில் குளிக்க போகிறான். அப்போ அவரும் இதே அச்சத்தில் வந்து 10.5 விவகாரத்தில் என்ன முடிவு சொல்ல, எப்படி அது சரின்னு சொன்னால் மற்றவங்க வாக்கு பாதிக்கும், தப்புன்னு சொன்னால் அவங்க வாக்கு பாதிக்கும். ஸோ இதில் ஒரு முடிவெடுக்க முடியாமல், ஒரு குழப்பத்தில் வலமும் போக முடியாமல் இடமும் போக முடியாமல் இடத்த விட்டு விஜய் நகர்ந்துட்டார். சீமான் அதில் 10.5 வந்து ஜாதி வாரி கணக்கெடுத்து தான் கொடுக்கணும், எல்லா ஜாதிக்கும் நியாயம் வழங்கணும், சும்மா எடுத்த உடனே அந்த இதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிற அடிப்படையில் அளந்து கொடுங்க, எண்ணி கொடுங்கன்னு அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து களத்துக்குள்ளே நின்னார். சீமானை பொறுத்தளவில் அவர் 6% வாக்கு தான் எடுத்தாருனாலும் கூட களத்துக்குள்ளே நின்னது தான் அவருக்கு மெரிட்டு. இதே விக்கிரவாண்டியில் கமலஹாசன் களத்துக்குள்ளே நிற்காத போது சீமான் எடுத்தது 1.5% வாக்கு, வெறும் 1.5% வாக்கு. ஆனால் அவர் இன்றைக்கி 8% வாக்காட்டு தமிழகத்தில் உயர்ந்திருக்காருன்னா அரசியல் களத்தை விட்டு ஓடாமல் ஒரு வாரியராட்டு, ஒரு போர் வீரானாட்டு களத்துக்குள்ளே அவர் நிற்கார். டேங்கி ஷாட் மாதிரி டு பி ஆர் நாட் டு பின்னு ஒரு டேங்கி ஷாட்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த டேங்கி ஷாட் மாதிரி விஜய் இருக்கிறாரு. ஸோ இந்த மும்முனை போட்டி நடந்த விக்கிரவாண்டி களம் ஈரோடு கிழக்குலேயும் மும்முனை போட்டியாக தான் இருக்குமா, 4 முனை வருமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அல்லது 5 வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் ஈரோடு கிழக்கு களம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால்,
திமுக அணி 65 எடுத்தவங்க 56.5 எடுத்திருக்காங்க. 65 செந்தில் பாலாஜியோட மேஜிக்கில் எடுத்தது. ஜெனரல் எலெக்ஷனில் ஈரோடு ஈஸ்ட் செக்மெண்ட்டில் 56.5% வாக்கை திமுக அணி எடுத்திருக்காங்க. அங்கே சீமான் இடைத்தேர்தலில் 6.3 எடுத்தவர் பொது தேர்தலில் 8.3 உயர்ந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலில் 25 எடுத்தவர் 3% குறைஞ்சி 22 மாறி இருக்கிறாரு. இதுதான் இந்த 3 கட்சிகள் அன்னைக்குள்ள கள நிலவரம். கூடுதலாக என்டிஏ வந்து மக்களவைத் தேர்தலில் பிரிஞ்சு நிற்கிறாங்க. என்டிஏ சார்பாக தமாக நின்று 8% வாக்குகள் ஜி.கே. வாசன் கட்சி சைக்கிளில் நின்று எடுத்திருக்கிறாங்க. இப்போது பார்த்திங்கன்னா நாம் தமிழரும் நாம் தமிழர் தனியாக ஒத்தையா 8.3, என்டிஏ பாஜக அண்ணாமலை வாசன் தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 8% வாக்கு ஒரு அணியாக எடுத்திருக்காங்க. இந்த இவர்களுக்கு இடையில் யார் முன்ன பின்ன தமிழ் தேசியமாக இந்துத்துவம்னு ஒரு ஃபைட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து சீமான் களத்துக்குள்ளே நிற்போன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. சீமானை பொறுத்தவரை என்ன பார்ப்பாருன்னா நிற்கிறதே தனக்கு பெருமைன்னு தான் பார்ப்பார். நின்னாலே மக்கள் நம்பிடுவான். இவர் வந்து கமலஹாசன் விஜய் மாதிரி நேரப்போக்கு அரசியல்வாதி இல்லை, பார்ட் டைம் பொலிட்டிஷியன் இல்லை, சீரியஸாக மக்களில் இருந்து மக்களில் வருவானா சரியாக தப்போ மக்களை நம்பியே நிற்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறது அவருக்கு 214 தொகுதியில் ஒரு இமேஜ் கிடைக்கும். அதுக்காக அவர் நின்றுவார். என்டிஏன்னு நிற்கிறத அறிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நிற்க மாட்டேன்னு சொன்னவர் இங்கே என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இன்னொரு லாஜிக்கும் அவர் மாட்டுறாரு. அவர் விக்கிரவாண்டியில் நிற்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் ஸ்டாலின் முதல்வராக இருந்தால் இடைத்தேர்தல் சரியாக நடக்காது, ஒழுங்காக நடக்காதுங்கிறது தான் விக்கிரவாண்டிக்கு சொன்ன காரணம். அது செந்தில் பாலாஜி எல்லாம் அவர் விமர்சனம் பண்ணி அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் இவர் வந்து இடைத்தேர்தல் தான் இவருக்கு பெட்டராக இருந்திருக்கு. ஜெனரல் எலெக்ஷனில் ஈரோடு கிழக்கில் எடுத்ததோட இடைத்தேர்தலில் 3% வாக்கு அதிகம் தான் எடுத்திருக்கிறாரு. அப்போ மீண்டும் இதே இடைத்தேர்தல் ஒழுங்காக நடத்த மாட்டாங்கன்னு ஒரு கருத்தை சொன்னால் இவர் பேஸ் பண்ண இடைத்தேர்தலோட ஜெனரல் எலெக்ஷனில் அதே ஈரோடு கிழக்கில் 3% குறைஞ்சி எடுத்திருக்காரு. அப்போ பொது தேர்தலில் நிற்க மாட்டாரா ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறவரை? அந்த கொஸ்டின் வருது இல்லையா? அப்போ ஒரு பெரிய இக்கட்டில் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மாட்டிகிட்டு இருக்கிறாரு. இந்த முறை அந்த கால்குலேஷன் போடுவாங்கல்ல, ஜெனரல் எலெக்ஷனில் வாங்கினதை விட நம்ம பை எலெக்ஷனில் வந்து ஒரு 3% அதிகமாக எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த முறை குறைவாக எடுத்திருக்காங்க. அதான் பிரச்சனை. நாம் தமிழர் தான் 2% கூடுதலாக எடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி குறைவாக எடுத்திருக்கிறார். இப்போ நீங்களே ஓவர் சைட்டில் கூடுதலுங்கிற மைண்ட் செட்டில் பேசுகிறீங்க, தப்பு இல்லை. ஏன்னா ஜெயலலிதா திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் எடுத்ததை விட ஜெனரல் எலெக்ஷனில் கூடுதலாக எடுத்தாங்க. மதுரை மதுரை மேற்கில் இடைத்தேர்தல் எடுத்ததோட ஜெனரல் எலெக்ஷனில் 15% கூட எடுத்தாங்க. அப்போ உங்கள் மைண்ட் செட்டில் கூடுதலாக தான் எடுப்பாங்க. இடைத்தேர்தல் வந்து நெருக்கடி கொடுத்துருப்பாங்க ஆளுங்கட்சி. அது அந்த வாக்கு வந்து அந்த வாக்கை விட அதிக வாக்கு பொது தேர்தலில் அந்த செக்மெண்ட்டில் தானே வருங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் பேசுனீங்க, தவறே இல்லை. எல்லாரும் அதே எண்ண ஓட்டத்தெல்லாம் இருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேறிய பரையர் சமூக வாக்குகள் திரும்பல, அருந்ததியர் சமூக வாக்குகள் திரும்பல, நாயுடு சமூக வாக்குகள் திரும்பல, செங்குந்தர் வாக்குகள் திரும்பல, கொங்கு நாடார்கள் வாக்குகளும் திரும்பல. அவரை விட்டு வெளியேறிய வாக்குகள் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து திருமங்கலம் மதுரை மேற்கில் திரும்பி வந்து 8% 15%லாம் அவங்க இடைத்தேர்தலோட அதிகமாக தன்னோட வாக்கு அழகிரியோட ஆளுமை குறைஞ்ச காலகட்டத்தில் வாக்கு பலத்தை அதிகம் பண்ண மாதிரி செந்தில் பாலாஜியோட ஆளுமை குறைஞ்ச காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியால் வாக்கு அதிகரிக்க முடியலை. இன்னும் சொல்லப்போனால் 3% வாக்கை குறைவாகவே எடுத்திருக்கிறாரு. நாம் தமிழர் இடைத்தேர்தலில் பல நெருக்கடிக்கு இடையில் காசு இல்லாமல் கண்டஸ்ட் பண்ணி எடுத்த வாக்கை விட 1/3 வாக்கு அவங்க கூடுதலாக எடுத்திருக்காங்க. 6.3 எடுத்தவங்க 8.3 அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தேர்தல் புறக்கணிப்புக்கு இடைத்தேர்தல்னு அவங்க காரணம் சொன்னாங்கன்னா, என்னங்க இடைத்தேர்தலுக்கு காரணம் சொல்கிறீங்க? பொது தேர்தலே அதோட குறைவாக எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்கள் பொது தேர்தலில் நிற்க மாட்டீங்களாங்கிற இயல்பான ஒரு கேள்வி வரும். மேலும் இன்னைக்கு அதிமுக பாஜக சேர்ந்து நின்று அங்கே ஒன்றும் சாதிக்க முடியாது. சேர்ந்துருக்க வாய்ப்பு இல்லை. எடப்பாடியும் பாஜக கூட்டணியை முழுமையாக இதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட்டணியில் தான் இருந்தாங்க. இப்போ மக்களவையில் தனித்தனியாக அவங்க போயிட்டாங்கங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. அதனால் நீங்கள் மீண்டும் அவங்க சேரதுக்குள்ள வாய்ப்புகளும் குறைஞ்ச நாட்களில் இல்லை. அடுத்து அவங்க ஈரோடு கிழக்கு முதல்ல சந்திக்கும் போது எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எடப்பாடிக்கு ஈரோடு கிழக்குன்னு செங்கோட்டையன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என்னென்ன இப்படி பேசுகிறீங்க?
அது 50% பலமுள்ள ஒரு கட்சியில் உள்ள நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் உள்ள பிளவு, இது தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் உள்ள பிளவுன்னு இது எப்படின்னே வரும்? தொடர் தோல்வியில் இருக்கும்போது ஒரு கட்சி பிளவுபட்டுன்னா எடுத்த ஓட்டோட 2 பேரும் சேர்ந்தாலும் குறைவாக தான் மீண்டும் ஓட்டு எடுப்பாங்கங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். அதே மாதிரி தான் சட்டமன்ற தேர்தலில் 33% எடுத்தவங்க மக்களவைத் தேர்தலில் 21% நின்று போனாங்க. 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு 12% காணாமல் எவாப்ரேட் ஆகி போயிட்டு. நான் கரெக்டாக தான் அந்த இடத்துக்குள்ள ஆனா சொன்னேன். அவங்க அதை அப்படி கால்குலேட் பண்ணல சார். போன பார்லிமெண்டரி எலெக்ஷனுக்கும் இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷனுக்கும் நாங்க 1% கூடி இருக்கோம் தானே சொல்றாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்ல அந்த கருத்து உண்மைதான். போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சீமான் வந்து 4.5% கூடியிருக்கிறாரு. அப்போ உங்களை விட ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்கு வந்து சீமானுக்கு தான் போகுது. எதிர்க்கட்சி அரசியல் வந்து எடப்பாடியோட சீமான் தான் சிறப்பாக செய்கிறாருன்னு மக்கள் ஏற்றுக்கிறாங்க. உங்களுக்கு இரட்டை இலை, கட்சி சின்னம், அமைப்பு இருந்தும் ஒரு லீடர்ஷிப்பில் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுறாரு, சீமான் பலம் பெறுறாருன்னு அதை எடுத்துக்கலாம். தாராளமாக அதை எடுத்துக்கலாம். 7% வாக்கு திமுக இழந்ததில் 4.5% சீமானுக்கு தான் போயிருக்குது. அப்போ ஒரு வளருங்கட்சியாட்டு சீமான் சாதிக்கிறாரு, நீங்கள் வந்து 1% தான் வந்திருக்கீங்க. அதுவும் வட தமிழகத்தில் பாமகவின் பலகீனத்தால் வட தமிழகத்தில் நீங்கள் 2 தொகுதி தவிர ஒரு மீதி ஒரு 10-18 தொகுதிகளில் நீங்கள் 2வது இடம் வந்ததுனால தான் நீங்கள் வந்து அந்த 1% கூடியிருக்கீங்க. தென் தமிழகத்தில் நீங்கள் பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கீங்க. மேற்கு தமிழகத்தில் 3வது போயிருக்கீங்க. வட தமிழகத்தில் 3வது போயிருக்கீங்கிறதும் தமிழகத்தில் மக்களவை சட்டமன்றம்னு நீங்கள் பேசினாலும் அது ஒரு ஒரு மேக்ரோ வியூவில் வந்து சரின்னு பட்டாலும் அதை நீங்கள் மைக்ரோவாக பார்த்தீங்கன்னா ஏரியா வைஸ் நீங்கள் பலம் பெற்றிருக்கீங்க. வட தமிழகத்தில், தென் தமிழகத்திலையும் மேற்கு தமிழகத்திலும் பலகீனம் அடைஞ்சிருக்கீங்க. சிட்டியில் பலகீனம் அடைஞ்சிருக்கீங்க. அப்போ அது பாராளுமன்ற தேர்தலுங்கிற கான்செப்டில் நீங்கள் 1% கூட இல்லை. 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்தாரு, அதனால வன்னியர்கள் ராமதாஸை கைவிட்டுக்கிட்டு எடப்பாடிக்கு ஓட்டு போட்டாங்கங்கிற அடிப்படையில் தான் 1% நீங்கள் கூடியிருக்கீங்க. இதுதான் உண்மை. இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு பார்லிமெண்ட்டு அந்த பார்லிமெண்ட்டுக்கு இந்த பார்லிமெண்ட்டுக்கு இடையில் நாங்கள் கூடிட்டோங்கிற ஒரு கணக்கை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கணக்கு தப்பு இல்லை. பட் மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு வந்து புரியும். அவங்க வந்து தமிழகமே வந்து 3-4 ஏரியாவாக செக்ரிகேட் பண்ணி தான் இருக்குது. தென் தமிழகத்தின் மக்கள் உணர்வு வேறு, சிட்டியின் மக்கள் உணர்வு வேறு, வட தமிழகத்தின் மக்கள் உணர்வு வேறு, மேற்கு தமிழகத்தின் மக்கள் உணர்வு வேறுங்கிறது ஓட்டிங் பேட்டர்ன் மாறிட்டு பேட்டர்னை பார்த்தாலே தெரியுது. அந்த அடிப்படையில் தான் மேற்கு தமிழகத்திலும் ஈரோடு கிழக்கு போன்ற கொங்கு வேளாளர்கள் அல்லாத செங்குந்தர், நாயுடு, அருந்ததியர், பறையர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் அடர்த்தியாக உள்ள இடங்களில் இழந்த ஓட்டு உங்களை நோக்கி திரும்ப வரலைங்கிறது தான் இதை காட்டுது. இதை வந்து நான் சொல்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் ஜாதிகளின் பேரை சொல்லியே நான் சொல்கிறேன். என்றைக்கும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன். அரசியல் சட்டம் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்குது. அம்பேத்கர் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதை நான் சொல்கிறது அதிமுக அவர்களுக்கு வந்து ஒரு எடப்பாடி, மிதன் பழனிசாமி போன்றவர்களுக்கு பெரிய கோபமும் எரிச்சலும் வருது. அதனால் நான் வழக்குகளை கூட சந்திக்கிறேன். பட் நான் சொல்கிறது நியாயம், உண்மையை சொல்கிறேன். தரவுகளின் அடிப்படை சட்டப்படி நான் பேசுகிறேன். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நெருக்கடி வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. கண்டஸ்ட் பண்ணுவாரா, விலகிடுவாரான்னு தெரியல. இதுதான் அவருக்கு பொசிஷன். என்னோட பார்வை, அவரும் நின்று விஜய் நின்னா அதிமுக நின்று விஜய் நின்னா அதிமுகவுக்கு டெபாசிட் போயிடும். ஓகே. விஜய்க்கு விக்ரவாண்டியோட இது கொஞ்சம் அதிமுக தனியா, விஜய் தனியான களத்துல ஒரு 5 முனை போட்டியா நின்னான்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அதை தான் சொல்கிறேன். அது இல்லைனாலும் அதிமுக டெபாசிட்டை காப்பாற்றுறதுக்கு சிரமம்தான். அன்றைக்கி 38% இருந்தது தான் 25% குறைஞ்சிட்டு பாஜக சப்போர்ட் பண்ணியும். இப்போ 23% இருக்கிறது. இடைத்தேர்தலுங்கிற தாக்கம் ஜாஸ்தி ஆகும்போது 23 எவ்வளவு குறையிறாங்க? அது டெபாசிட்னா 16.7. அது தாக்கு பிடிப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது விஜயும் களத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா நான் சீரியஸ் திரைப்பட நடிகர் எம்ஜிஆர், திரைப்பட நடிகை ஜெயலலிதா, ஹீரோயின், டாப் ஹீரோ இவங்க தலைமையில் இருந்த அந்த கட்சி வந்து இன்னைக்கு தமிழகத்துக்குள்ளே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ரெட்டையில் பலையனப்பட்டு, கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது ரெட்டையில் பலையனப்பட்டு, அப்போ அதிமுக நின்று விஜய் நின்னா நான் சீரியஸ் ஏடிஎம்கே ஓட்டர்ஸு, பாமர ரெட்டையிலை வாக்காளர்கள் வந்து விஜய் பிரச்சாரத்துக்கு போனால் விஜயை பார்த்து அந்த வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிமுகவிலேருந்து சிதறி வந்து விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படித்தான் கமலஹாசன் எடுத்திருக்கிறாரு. விஜயகாந்தும் எடுத்திருக்கிறது வந்து நம்ம வரலாற்று நிகழ்வுகளாக நம்ம பார்க்குறோம். ஸோ 5 முனை போட்டி நடந்ததுன்னா அதிமுக டெபாசிட்டை காப்பாற்றுறது பெரிய சிக்கலாயிரும். அதனால் எடப்பாடி தெளிவாக வந்து ஆளை விடுங்க, இது எடுத்தல் நான் சரியாக நடக்காது, நான் கண்டஸ்ட் பண்ணலைன்னு
போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம்னு நினைக்கிறேன். ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு தேர்தல்ல போட்டியிடாதது குறித்து அவர் எந்த இடத்துலயுமே வருத்தம் தெரிவிச்ச மாரி தெரியல. போட்டியிட்டு இருக்கலாமோ அப்படிங்கிறத வேற எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல. அப்ப இந்த முறையும் திரும்பவும் அதே டெசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே டிசிஷன் நோக்கி தான் போவார்ன்னு நான் கருதுறேன். ஏன்னா டெபாசிட் இழப்பை தவிர்க்கிறதுக்கு அதை விட்டால் அவருக்கு வேறு வழி இல்லைன்னு தான் என்னோட கருத்து. அங்கே என்ன லெவலில் கண்டெஸ்ட் பண்ணலைன்னா ஒரு வேளையில் போலரைசேஷன் ஆகி 10.5 மையமாக வச்சு தான் ராமதாஸ் களமாடுவார். அதில் 1 இயர் கன்சால்டேட் ஆகி நான் 1 இயரெல்லாம் ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் 1 இயரும் போவாங்க. அது தன்னை வீழ்த்திடுங்கிறதுக்காக தான் அவர் போலரைசேஷனில் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் அவர் களத்தை விட்டு விக்கிரவாண்டியை விட்டு வெளியேறினார். அதில் அவர் வெளியேறினதோட இன்னொரு காரணம் என்னென்னா பெண்ணகரத்தில் வந்து டாக்டர் ராமதாஸ் சின்ன பிரச்சாரம் பண்ணி 2வது இடம் வந்துட்டார். அதிமுகவே ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவே 3வது போச்சு. இப்போ மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய கெயினை வட தமிழகத்தில் அவர் எடுத்திருக்கிறாரு. சேலத்தில் 38%, சிதம்பரத்தில் 35%, விழுப்புரத்தில் 35%, கள்ளக்குறிச்சியில் 40%, நாமக்கல்லில் 38%. திமுகவோட இண்டிவிஜுவலாக இவ்வளவு தொகுதிகளில் அதிமுக தான் பெரிய கட்சி. என் தருமபுரியில் கூட 23% வாக்கெடுத்த அதிமுக வந்து ஒரு பலமான கட்சியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கெயினை வந்து மக்களவைத் தேர்தலில் பெற்ற பிறகு அவருக்கு வந்து ஒரு இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் அதை வன்னியர் வர்சஸ் நான் வன்னியர் போலரைசேஷனில் அதில் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் பலகீனப்பட்டால் கிடைச்ச கெயின் வந்து தன் பக்கம் தங்காது நிற்காதுன்னு அவர் களத்தை விட்டு ஒதுங்கிட்டார். இதில் என்ன ஒரு விஷயம் விக்கிரவாண்டியில் கிடச்சதுன்னா நாம் தமிழர் சீமான் கண்ணை திறந்தது விக்கிரவாண்டி எலெக்ஷன் தான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போலரைசேஷன் தான் நடக்கும். 55% மேலே திமுக வாக்கெடுப்பாங்க, ராமதாஸ் 25க்கு மேலே எடுப்பாங்க. போலரைசேஷன் மத்தியில் சீமான் பழைய வாக்கை காப்பாற்றினாலே அவருக்கு பெரிய விஷயந்தான்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரிப்பட்ட போலரைசேஷனில் 20% இரட்டை இலை வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு, 20%க்கு மேலே இரட்டை இலை வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போயிட்டு. இதில் தான் இந்த இடம் வந்து எல்லாரும் ரெட்டலை வாக்கு உதயசூரியனுக்கு போகாது, ரெட்டலை வாக்கு உதயசூரியன் பார்க்க கடந்த கால கைதிகளாட்டு கும்பகர்ணர்களாட்டு அமினிஷியாவில் இருக்கக்கூடியவங்க கருத்து, ஊடகத்தில் பேசக்கூடிய கருத்து வந்து அங்கே தவிர்க்கப்பட்டது. சீமான் போன்றவங்க அந்த இடத்துக்குள்ளே என்ன முடிவுக்கு வராங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. இவர் கூட யார் கூட்டணி போனாலும் புதிய தமிழகம் முபாரக்கு பிரேமலதாக்கு 5 சீட்டு மாதிரி தோக்க தான் வேணும். அவருக்கு ஓட்டை இன்னொரு கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்புல. என்ன சூழ்நிலையில் ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சு. அப்போ திமுக அதிமுக அரசியல் அங்கே போயிட்டு 1 இயர் நான் 1 இயர் அரசியல் அங்கே வந்துட்டு ஸ்டாலின் வந்து ஒரு அன்னியூர் சிவாவா ஒரு 1 இயர் கேண்டிடேட்டை போட்டு 1 இயர் ஓட்லேயும் ஒரு 30% 1 இயர் ஓட்டை எடுத்துக்கிட்டு நான் 1 இயர் ஓட்டில் ஹெவியாக போலரைஸ் பண்ணி கையில் எடுத்துட்டாங்க. அது வந்து 63% ஓட்டுக்கு கொண்டு போயிட்டு. இதில் விஜய் இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும். விஜய் புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் டைமில் கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்தது. இப்போ நான் சொன்னேன், கள்ளக்குறிச்சி சாராய சாவு தொடர்பாக விஜய்க்கு அதை பார்க்க சென்ற விஜய்க்கு செயலோ அல்லது ஆம்ஸ்டாங் மரணமோ எந்த தாக்கத்தையும் விக்கிரவாண்டியில் ஏற்படுத்தாதுன்னு சொன்னேன். விஜய் வந்து இவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு பார்த்தா போலிங் குறையும்னு நினச்சாரு, திமுகவுக்கு போலிங் குறையும்னு நினச்சாரு, நோட்டாவுக்கு ஓட்டு கூடும்னு அவங்க ஆட்கள்லாம் நினச்சாங்க. களத்தில் இல்லாத விஜய் யாருமே பொருட்டாக நினைக்கல. அவர் திமுகவின் கள்ளச்சாராய சாவை வந்து மக்கள் மத்தியில் பெருசாக ஹைலைட் பண்ணார். ஆனால் திமுக அங்கே வந்து போலிங் முன்னோட கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சிடுச்சு. நோட்டா ஜெயிக்க போகுதுன்னெலாம் விஜய்க்கு ஆதரவாளர்கள் வழக்கம் போல் ஹம்பக்கு பொய் மிகைப்படுத்துதல், இல்லாத ஒன்றை சொல்கிறது, ஆதாரமற்றதை சொல்கிறதெல்லாம் அந்த பிராண்டிங் மாஸ்டர் வச்சு வழக்கமாக கொண்டவங்க இதெல்லாம் பண்ணினாங்க. ஆனால் ரிசல்ட்டு வேறு மாதிரி இருந்தது. அப்போ விஜய் விக்கிரவாண்டியில் படிக்க வேண்டிய பாடம் என்னென்னா, உங்கள் கையில் வராத வாக்கை நீங்கள் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உங்கள் கையில் வாக்கு வரணும். அப்போ இடைத்தேர்தலில் முதல்ல உங்களுக்கு கையில் வாக்கு வரட்டு, அடுத்து பொது தேர்தலே உங்கள்கிட்ட வாக்கு வரட்டு, அதுக்கு பிறகு 29ல் நீங்கள் யாரை பிரதமர்னு முடிவு பண்ணக்கூடிய எலெக்ஷனில் ஒரு பெரிய பிளேயராக இருக்கலாம். ஆனால் அவங்க அதை கணக்கு போடாமல் சும்மா தேர்தல் கமிஷன்லாம் ஒன்று இருக்கதே நினைக்காம கருத்து கணிப்பு அது இதுன்னு சும்மா போட்டுக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணிகிட்ருக்காங்க. அது ஊதி பறக்க விடக்கூடிய பலூன். அதில் உண்மையின் பலம் கொண்டு நாம் ஒரு சின்ன ஊசியை வச்சு குத்துனாலே காற்று இறங்கிறோம். அது நீர்க்குமொழி மாதிரி தான். விஜய்க்கு விக்கிரவாண்டி மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காமல் அதோட நல்ல களமான ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணுன்னு விஜய் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.
மக்களவைத் தேர்தலே அவரை அழைச்சேன். இதுலேயும் அவர் தெளிவாக சொல்லிட்டாங்களே சார், 2026 தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்ட்டு. அது தெளிவாக சொல்லிட்டாங்களா? அச்சப்பட்டு ஒரு கோழைத்தனமாக வியாபார அரசியலுக்கு இங்கே எக்ஸ்போஸ் ஆனால் வியாபாரம் பண்ண முடியாது சட்டமன்றத்தில் ஓடிட்டாங்களாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதில் ஒருவேளை ரிசல்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்கு அது கை கொடுக்காது அப்படின்ட்டா? எஸ், கை கொடுக்காது, பேரம் பேசவும் முடியாது. அவங்க பேர அரசியலில் நிற்கிறாங்களா, மக்கள் அரசியல் நிற்கிறாங்களாங்கிறதே டவுட்டாக இருக்குது. இல்லை, பேர அரசியல் அப்படின்னா கூட்டணி தானே சொல்ல வரீங்க? கூட்டணி தான் சொல்ல வர்றேன். எந்த கட்சியோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதிமுகவோட தான். வேற யார் கூட்டணி அவங்க போவாங்க? அதிமுகவோட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தெளிவாக சொன்னாங்களே சார் அறிக்கையில். தெளிவாக அறிக்கையில் சொன்னாங்க. அந்த அறிக்கைக்கு பிறகு நடந்த சம்பவங்களில் நான் கேட்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டி இதை வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் சுவாதி, ராம்குமார், கொடநாடு இதிலெல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. யாருமே அவங்க சார்ந்தவங்க வந்து இதை பற்றி பேசலை. எடப்பாடிக்கு என்ன அருகதை இருக்குது? இவர் ஆட்சி காலத்தில் சிஎம்க்கு கேம்ப் ஆஃபீஸில் எப்படி கரண்ட் போச்சு, அங்கே சிசிடி கொடநாட்டில் என்னாச்சு, அதை இவர் கேட்க தயாரில்லை. அப்போ அவருக்கு வந்து எடப்பாடி கூட ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணக்கூடிய எண்ண ஓட்டம் மனசுக்குள்ளே இருக்குது. இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆட்சியில் என்ன இருக்கோ அதுதானே பேசணும்னு சொல்றாங்க. சீமான் என்ன பைத்தியகாரத்தனமாட்டா எடப்பாடி ஆட்சியில் என்ன போச்சு, எடப்பாடி என்ன அருகதை இருக்குன்னு கேட்குறாருன்னா, சீமான் வந்து தெளிவாக தான் கேட்குறாரு, பைத்தியகாரத்தனமாக கேட்கல. அவர் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு அடித்து நிற்கிறாரு, துணிச்சலாக நிற்கிறாரு. உங்களுக்கு அதிமுக அடிக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஆசையை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அவர் 234 கேண்டிடேட் போட்டார்னா சபாஸ் விஜய் பாராட்டுறேன், வெல்டன் விஜய் நான் சொல்லிட்டு போகிறேன். அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அவர் ஒரு சந்தேகம் அவர் மேலே எனக்கு இருக்குது. இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, திராவிடமும் தமிழ் தேசியம்னு குழப்புறாரு. அப்போ இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கிட்ட கூட்டணி போகிறதுக்கு ஒரு சாக்கா வைக்கிறதுக்கான ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில் சீமான் விஜய் ரெண்டு ஒரு நிலைப்பாட்டிலையும் ஒரு சேஞ்சஸ் வந்து தெளிவாக தெரியுது, நம்ம வேறுபாடுகள் தெரியுது. சீமான் திமுகவும் அடிக்கிறாரு, அதிமுக அடிக்கிறாரு, பாஜக அடிக்கிறது, காங்கிரஸையும் அடிக்கிறாரு. விஜய் காங்கிரஸ் கிட்ட சாப்பிட்டா இருக்கிறாரு, கொள்கை எதிரி பாஜகங்கிறாரு. திமுக அதிமுக சாப்பிட்டா இருக்கிறாரு. எப்படி ரஜி ரசிகருங்கிறவர் பிழைப்புக்காக பிழைப்புக்காக எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னாரோ, அதே மாதிரி பிழைப்புக்காக சந்தர்ப்பவாத அரசியலில் கூட்டணி ஆட்சி தன் தலைமையில் ஒரு எடப்பாடி கூட கூட்டணி பெறுவாரோங்கிற சந்தேகம் என் போன்றவர்களுக்கு இருக்குது. பட் சீமானை பொறுத்தவரை தனிச்சுங்கிறதுல தெளிவாக இருக்கிறனால தான் திமுகவையும் இந்த இஷ்யூவில் சிசிடிவி மேட்டரில் அடிச்சுக்கிட்டு கொடநாடு கொலைங்கிறது ஒரு பெரிய மேட்ரு, அங்கே என்னாச்சு எடப்பாடிக்கு இதுன்னு எடப்பாடியும் அடிக்கிறாரு. காரணம் அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி ரியல் பொலிட்டிக்ஸில் மக்களை சந்தித்து 8.2% வாக்கு எடுத்தவர். விஜய்க்கு மக்களை சந்திக்கிற எண்ணம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியலை. இதுவரை ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. கட்சி ஆரம்பித்து மக்களவைத் தேர்தலில் லீவ் விட்டுட்டார். லெட்டர் பேட் கட்சியாக தான் மக்களவைத் தேர்தலில் வச்சுருந்தார். விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வரல. இங்கே ஈரோடு கிழக்குலேயும் களத்துக்குள்ளே வரணும்னு என்பவர்கள் அழைப்பு விடுறோம். நீங்கள் வந்து அவங்க தான் சொல்லிட்டாங்களேங்கிற ஒரு கருத்தை நீங்கள் முன் வைக்கிறீங்க, மறுக்க வரலனா. அப்போ நீங்கள் ஏன் ஒரு கட்சி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏன் நீங்கள் ஒரு அப்சர்வராக இருக்கணும், களத்துக்குள்ளே வராமல் பார்வையாளராக இருக்கணும்? அப்போ 8 மாதம் முன்னே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கணக்கை சொல்கிறீங்க, நாங்கள் எங்கே விமர்சனமாக எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க, அது பிறகு வியாபாரம் பண்ண முடியாதுன்னு மக்களை சட்டமன்ற தேர்தலில் ஏமாந்தவன் யார்ட்டையாவது வியாபாரம் பண்ணலாம், எடப்பாடிக்கிட்ட வியாபாரம் பண்ணிடலான்னு உங்களுக்கு நோக்கம் இருக்குங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். அரசியல் கட்சி உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை சொல்லக்கூடிய உரிமை எப்படி இருக்கோ, உங்கள் நோக்கத்தை விமர்சிக்கக்கூடிய உரிமையும் ரவீந்திரன் துரைசாமிக்கு இருக்குது. அது இல்லைன்னு நீங்கள் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு 214 போட்டால் விஜய் நான் பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கும். திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? மீண்டும் காங்கிரஸை சார்ந்தவர்களையே அங்கே வேட்பாளராக நிறுத்துவாங்களா, இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் தான் வேட்பாளராக வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸை சார்ந்தவர்கள் தான் வேட்பாளராக நிறுத்துவாங்க. காங்கிரஸுக்குள்ளே ஒரு கான்சென்சஸ் வராமல் வேட்பாளர் யார் இல்லைன்னு தெரியாமல் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா காங்கிரஸ் வந்து அதை திமுகவுக்கு விட்டு கொடுக்கலாம். அது இல்லைன்னா காங்கிரஸ் சார்ந்தவங்க தான் வேட்பாளராக வருவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனாக ஸ்டாலின் வந்து ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை தான் இப்போ இதில் எடுப்பார். இந்த ஒரு இடைத்தேர்தல் ஒரு சீட்டுக்காக காங்கிரஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடை வந்து ஸ்டாலின் உருவாக்க விரும்ப மாட்டார். இந்த அணியை இன்டாக்டாக கொண்டு போகிறது தான் அவரோட நோக்கங்கிறனால காங்கிரஸுக்கே தான் திமுக கொடுக்கும். காங்கிரஸ் வேண்டான்னு அவங்களுக்குள்ள குழப்பத்தில் திருப்பி கொடுத்தா திமுக அனுக்கும். ஓகே, அப்போ போட்டி அப்படிங்கிறது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் 3 முனை போட்டியா இல்லை 4 முனை போட்டியா 5 முனை போட்டியா அப்படின்றதுக்கும் நமக்கு தெரியும். எத்தனை முனை போட்டி வந்தாலும்
60% வாக்கை திமுக அணி எடுத்துருவாங்க. ஓகே. மீதி 40% தான் மற்றவங்க பிரிச்சுக்கணும். அப்படின்னாலுமே 2ஆம் இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்ற ஒரு போட்டி தானே சார் சமீப காலமாக பெருசாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக 2ஆம் இடத்துக்கான ஒரு போட்டி இருக்க தான் செய்யும். அதிமுகவா, சீமானா, அண்ணாமலையா, விஜயான்னு 4 வரும். இன்னும் 2ஆம் இடத்துக்கான ஒரு போட்டியை 4 பேருமே கொடுக்க தான் செய்வாங்க. சீமானை பொறுத்தளவில் அவர் இதை திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற தன்னுடைய பிரச்சாரத்துக்கு இதை பயன்படுத்திக்குவார். குறிப்பாக பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அநீதி பண்ணிட்டாரு, இரட்டைலையை பார்த்து இவங்க ஏமாளியாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு, இவங்களுக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும், ஜெயலலிதா நிலைப்பாட்டில் அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டில் இவர் எடப்பாடி நிலைப்பாடு மாறினது தவறுங்கிறத ஹைலைட் பண்ணுவார். நெடுஞ்செழியன் வெற்றி நெடுஞ்செழியன் தோல்வி தமிழினத்துக்கு பெரிய தோல்வின்னு நெடுஞ்செழியன் ஆதரவாளர்கள் மத்தியில் அவங்கள கவர் பண்ணதுக்கு 214 தொகுதிக்கும் அது ஒரு மெசேஜாக கொண்டு போவார். மொத்தத்தில் அவர் இந்த களத்தை 234 தொகுதிக்குமான ஒரு பிரச்சார களமாட்டு சீமான் பயன்படுத்துவார். தன்னோட நிலைப்பாட்டை 214 தொகுதிக்கும் வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அவரோட இது இருக்கும். விஜய் நீங்கள் சொல்கிறத பார்த்தா வரமாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடியும் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா 2ஆவது இடம் அண்ணாமலைக்கா சீமானுக்காங்கிற போட்டியில் கூட கடைசியில் வந்து நிற்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. இப்போ ஈரோட்லேயுமே இபிஎஸ் உடைய உறவினர் சார்ந்தவங்க இடங்கள்லாம் ரைடு போயிட்டுருக்குல்ல சார், அது இந்த தேர்தல் ஏதாவது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை 100 கோடிக்கு மேலே சொத்து வாங்கினவங்க வீட்டிலலாம் ஐடி ரைடு பண்ணுவாங்க. இது வழக்கம்தான். 100 கோடிக்கு மேலே சொத்து வாங்கினாங்கன்னா பெரிய ஹெவியாக சொத்து வாங்கினது கூட பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு எதிராக ஏற்கனவே ரெய்டு நடந்து பணங்கள்லாம் இந்த தொடர்புடையவங்க முதல்ல பெங்களூரில் பிடிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த ரெய்டு நடக்கும். அதுக்காக இந்த ரெய்டுக்காகலாம் பயந்து எடப்பாடி பழனிசாமின்னு கோமாட்டார். பிரயோஜனம் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை ரெய்டு பண்ணி சரண்டர் பண்ணி என்ன ஆக போகுது? அது லாபப்படாது. அதனால் ரெய்டுங்கிறது ஒரு ரொட்டீன் மேட்டராக தான் பார்க்குறேன். அல்லது இந்த ரெய்டை தடுக்கக்கூடிய அளவுக்கு அசான் டேட்டு டெல்லிக்குள்ளே எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லைன்னு வேணால் எடுத்துக்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.